இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம சுவாமிகள் பாடல்களில் பராபரக்கண்ணி இருக்கு பாடியிருக்கார். அந்த அருமையாக ஒவ்வொரு கண்ணியும் ரொம்ப ரொம்ப அருமையான ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய கன்னிகள் வெகு அருமையாக இருக்கும். அதில் ஒரு கன்னியில் சொல்கிறாரு, அடயோகம் அந்த யோக கலைகள் இருக்குல்ல, அதில் பல யோக கலைகள் இருக்குது. அடயோகம் என்றும் அறிந்த சிவ யோகியர்கள் திடயோகமாக ஜபித்தார் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இன்னொரு கண்ணியில் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு, சரியை கிரியை என்னும் தவமான பூஜை செய்ய அறியும் அறிவை அருள்வாய் பராபரமே. எனக்கு அடயோகத்தை தெரிஞ்சவங்க சிவயோகியர்கள் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு சரியை கிரியை என்றும் தவமான பூஜை செய்ய அறியும் அறிவை அருள்வாய் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். அதை பற்றி இந்த கருத்தை கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு வர்றார். அந்த ஒரு பாடலில் வர்ற விளக்கம் கொடுக்குற போது சொல்கிறாரு, இந்த அடயோகத்தை பற்றி அதுலேயும் ஒரு கந்தர் அலங்கார பாடல் கருத்துக்கள் சுவாமிகள் பாடல்களில் அருட்பாடல்களில் நிறைய இடங்கள் அந்த கருத்துக்கள் வருது. அதுக்கு கொடுக்குற விளக்கம் நமக்கு மிக பொருத்தமாக நம்ம வரிகளுக்கு ஏற்ற அருட்பாடல்கள் உள்ள வரிகளுக்கு ஏற்ற பொருத்தமான விளக்கத்தை வாரியார் சுவாமிகள் கொடுக்குற மாதிரியே இருக்குது. அதனால் 71வது பாடல் கந்தர் அலங்காரத்தில் அதில் இந்த அடயோகத்தை பற்றி வருது, சரியகிரி யோக ஞானம் வருது. அதுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த துருத்தின்னு சொல்லுவாங்க. துருத்தின்னா ஒரு காலத்தில் இரும்பு கருவிகள் செய்கிறதுக்கு உலைக்கூடம், கொல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொல்லுலைக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரில் ஒரு அவங்க கண்ணுக்கு எதிரில் ஒரு கல் இருக்கும், பெரிய இரும்பு கல், மிக அருமையாக வெயிட்டான ஒரு கல் இருக்கும், பனைக்கல்னு சொல்லுவாங்க. எதிரில் நெருப்பை போட்டு அவங்க பக்கத்தில் கைக்கு பக்கத்தில் துருத்தி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒரு கொஞ்சம் திட்டமான ஒரு பலூன் அளவுக்கு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ண அமுக்கினால் கீழே இறங்கும், நம்முடைய நுரையீரல் போல். அதை அமுக்கும் பொழுது காற்று நெருப்பை போய் ஊதி விடும். திரும்ப கையை எடுத்தாங்கன்னா காற்று வந்து அதில் நிறையும், திரும்ப அமுக்குவாங்க, திரும்ப தூக்கிக்கும். இந்த அமுங்கும் பொழுது இப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த காற்று போய் நெருப்பை ஊதி விடும். அந்த தணல் எப்போதும் மேலே படியாமல் நல்ல தணலாக இருக்கும், அதை எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் கனகனன்னு. அதுக்காக துருத்தின்னு சொல்லுவாங்க. அது உப்பி கிட்டத்தட்ட நம்ம நுரையீரல் போல் ஏறி இறங்கும். அது ஏறும்பொழுது அந்த காற்று வெளியில் வரும் இறங்கும் பொழுது. இது போல் துருத்தின்னு ஒன்று, அது ஒரு பை மாதிரி இருக்கும். அதை இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நெருப்பில் இரும்பை வச்சு காய்ச்சி அதை இந்த படைக்கல்லில் வச்சு சுத்தியலால் அடிப்பாங்க. அந்த துருத்தி போன்றது நம்முடைய வயிறு, நுரையீரல், அந்த இதயம், இதெல்லாம் வேலை செய்கிறது அது மாதிரி தான் செய்யுது. இப்படி விரியும் பொழுது பொருளை உள்ளே வாங்குறது, திரும்ப சுருங்கும் பொழுது வெளியில் தள்ளுது. அந்த அமைப்பில் தான் அந்த துருத்தியும் இருக்கும். இப்போது இதுக்கு விளக்கம் சொல்கிறார் வாரியார் சுவாமிகள். துருத்தி அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாள் உலைக்களத்தில் உள்ள தோளார் செய்த காற்று துருத்தி, அந்த துருத்திகள் போல பிராணவாயுவை பிடித்து குடல் நிறைய நிறுத்தி அசைவற்ற நிற்றல்.
வலுவில் வாயுவை அடக்கி அதனால் மனத்தை அடக்குதல். அதாவது கட்டாயப்படுத்தி வாயுவை அடக்குதல், அதனால் மனத்தை அடக்குதல். இதுதான் அடயோக சாதனம். காற்றை பிடிச்சி ஒரே இடத்துல நிறுத்தி அதை கொண்டு மனசை நிறுத்த முயற்சி பண்ணுறது. அதுக்கு இவர் விளக்கம் சொல்கிறார். அடயோகத்தின் பயன் ஆயுள் நீடிக்கும், ஞானத்திற்கு அது நேர் சாதனம் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு திருப்புகழில் ஒரு பாடலில் வருது, அனித்தமான ஊனான் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதி தவத்தில் ஏறுதலால் மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்டு யோகியாகாமல் அப்படின்னு திருப்புகழில் ஒரு வரி வருது. அதை எடுத்து காமிக்கிறாரு. இந்த அடயோகம் பண்ணுறதுனுடைய பயன் என்னன்னா ஆயுள் நீடிக்கும். அதை கொண்டு அடயோகத்தினால் ஞானத்தை அடைய முடியாது, ஞானம் அடையாமல் இறைவனை அடைய முடியாது, முத்தி நெறியை அடைய முடியாது. அது ஒரு முரட்டு சாதனமாகும். சற்று சாதனையில் தவறின் தீங்கும் கூட நேரும். அன்பு முறையினால் அன்றி அடக்கு முறையில் சற்று தவறு நேரின் அடக்குபவனை அவன் சமயம் பார்த்து இடர்படுத்துவானன்றோ. அடயோகத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நம்ம கஷ்டப்பட்டு அடக்கிறோம். அடக்கும் பொழுது ஏதோ ஒன்று நம்ம இதுக்கு மீறி போச்சுன்னா திரும்ப அது நமக்கே தொந்தரவாக கூட வரும் அப்படின்னு சொல்லி அடயோகத்தினால் ஆண்டவனை அடைய முடியாது. இதை தாயுமான சுவாமிகளும் அதே மாதிரியே சொல்லுவார். சோற்று துருத்தி சுமை சுமப்ப கண் பிதுங்க காற்றை பிடித்தலைந்தேன் கண்டாய் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். இந்த நானும் அடயோகம் பண்ணி பார்த்தேன், அப்போ எனக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறார். கண் பிதுங்க காற்றை பிடித்தலைந்தேன் கண்டாய் பராபரமே அப்படின்னு சொல்கிறார். இந்த சோற்று துருத்தி மாதிரி, இறைப்பை மாதிரி, அவர் உதாரணம் இறைப்பை மாதிரி என்னுடைய அடயோக தியானத்தால் கண்ணெல்லாம் பிதுங்கி போச்சு, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். இந்த அடயோகம் பண்ணும்பொழுது உடம்பு துன்பப்படும். இந்த துன்பத்தினாலேயும் அதற்குரிய ஞானமாகிய பயன் எய்த முடியாது. உடம்பு துன்பப்படுது, தவறு செய்தாலும் துன்பப்படுது, தவறே செய்யாமல் சரியாக அடயோகம் பண்ணாலும் உடம்பு துன்பப்படுது. ஆனால் கிடைக்க வேண்டிய பயனாகிய ஞானம் கிடைக்குமானா கட்டாயமாக எய்தாது ஒழிகின்றது. பரகதிக்கு ஞானமே நேர் வழி, ஞானம் இன்றி எந்த வழியாலும் பரகதி எய்தாது அப்படின்னு சொல்கிறார். இந்த யோகம் அப்படின்றது இருக்குல்ல, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம், அந்த 4 நிலைகளில் யோகம் என்பது 3வது படி. அது பல பிரிவுகளை உடையது. அதில் சிறந்தது சிவயோகம். யோகம் என்ற சொல்லுக்கு கூடுவது என்று பொருள். சிவத்தோடு கூடி நிற்பது சிவயோகம். அந்த சிவயோக காட்சியில் தான் அற்றுவிடும். தான், நான், எனது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தான் இந்த சிவயோக காட்சியில் தான் அற்றுவிடும். பிரிதொரு பொருளும் தோன்றாது ஒழியும். எல்லாம் சிவமயமாய் காணும். அந்த ஒரு யோகத்தை நாடி தான் நாம் எல்லா முயற்சியும் பண்ணணுமே தவிர மற்ற யோகங்களால் இறைவனை அடைய முடியாது, ஞானத்தை அடைய முடியாது. உடம்பினுடைய ஆயுளை நீட்டிக்கும், தவறு செய்தால் துன்பப்படும். அதாவது ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக பல துன்பங்களை பட்டு ஆயுளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டபகிரண்டம் அனைத்தும் ஒரு படித்தா கண்டவர்கள் கண்ட திருக்காட்சியை நான் காண்பேனோ அப்படின்னு சொல்லுவார் தாயுமான சுவாமிகள். அதையும் எடுத்து காட்டுறாரு. அடுத்தது சொல்கிறாரு, இந்த சரியை கிரியை அப்படின்ற நெறிகளை கடைப்பிடித்து
அந்த நன்னெறிகளில் உறைந்து நிற்கணும். அதாவது சரியினா என்ன செய்யணுமோ அதை செய்து, அது ஃபிசிக்கலாக செய்கிறது. அதை செய்கிறதுனால உனக்கு எந்த பயனும் கிட்டாது. அது ஒரு சாதாரண செயல் மாதிரி ஆகிடும். அந்த நன்னெறிகளில் உறைந்து நிற்கணும். அதாவது மனம் ஒன்றி செய்யணும். உறைந்து நின்றார்க்கு அதன் பயனாகவும், அதாவது அந்த சரியை கிரியை நெறிகளை கடைப்பிடித்ததன் பயனாகவும் குருநாதரின் தன்னருளாலும் சித்திப்பது சிவயோகம். சிவயோகம்ன்றது கடைப்பிடித்ததனுடைய பலன். கடைப்பிடிக்கிறது எப்படி கடைப்பிடிக்கணும்? மனசு ஒன்றி கடைப்பிடிக்கணும். மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அதில் ஒன்றி அதை கடைப்பிடிச்சா அவங்களுக்கு அதை கடைப்பிடித்ததன் பலனாகவும் இறைவனுடைய தன்னருள் காரணமாகவும் சிவயோகம் சித்திக்கும். சிவயோகத்தின் சுவைதான் சிவஞானம். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற நான்கில் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. அதாவது ஒரு படி ஏறிட்டு அடுத்த படிக்கு போகலாம். இங்கேருந்து அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்று இன்றி ஒன்று நிலை பெறாது. சரி இல்லாமல் கிரியை நிலச்சி நிற்கும்னு சொல்ல முடியாது. கிரியை இல்லாமல் யோகம் ஞானம் சித்திக்கும்னு சொல்ல முடியாது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். அங்கேருந்து இப்படியே வரணும். மனசானது அதையும் செய்யணும். அதன் தொடர்பாக இந்த நிலையை நோக்கி நகர்ந்து நம்ம மனசு வரணும். ஒன்றை இன்றி ஒன்று நிலை பெறாது. முறையே இவற்றை அனுசரிக்க வேண்டும். அந்த சரியை கிரியைகளை முறையாக அனுபவித்து மனம் ஒன்றி செய்யணும், அனுசரிக்க வேண்டும். பால் போல சரியை. ஒரு பால் இருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிறார். பால் போன்றது சரியை. பாலினின்றும் வெளிப்பட்ட வெண்ணெயை போன்றது கிரியை. வெண்ணெய் உருகி அதனின்றும் தோன்றிய நெய் போன்றது சிவயோகம். அந்த நெய்யின் சுவை போல திகழ்வது சிவஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்கிறோம்ல, அதை ஒரு உதாரணம் சொல்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் பால். கிருஷ்ணன் வெண்ணெயை சாப்பிட்றதுக்கு காரணம் அதுதான். அந்த பக்குவப்பட்டு எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி அதிலேருந்து விலகி திரண்டு வந்து வெண்ணெய் திரும்ப பாலாகாது, தயிராகாது. அது அந்த நிலையிலேருந்து வெளிப்பட்டு வெளியில் வந்துடுதுன்னா விலகி வெண்ணெயாக தான் இருக்குமே தவிர முன்பு போல் தயிராகவோ பாலாகவோ மாறாது. அதுபோல் பக்குவப்பட்ட மனம் மற்ற ஆசை பாசம் பற்றுக்கள்லேருந்து உலகாயுத விஷயங்கள்லேருந்து விலகி எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு திரண்டு வந்ததை வெண்ணெயை எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட்றதாக மற்றவங்க சொல்கிறதுக்கு காரணம் பக்குவப்பட்ட ஆன்மா, மற்ற விஷயங்களை வெறுத்து ஒதுக்கிய ஆன்மா. அதுபோல் இவர் உதாரணத்துக்கு பாலையே சொல்கிறார். பால் போன்றது சரியை. பாலில் இருந்து வெளிப்பட்ட வெண்ணெய். அதை விட்டு மற்றதெல்லாம் வேண்டான்னு வெளியில் உருண்டு திரண்டு தன்னை ஒதுக்கிக்கிட்டு வந்தது வெண்ணெய் போன்றது கிரியை. வெண்ணெய் உருகி அதனின்றும் தோன்றிய நெய் போன்றது சிவயோகம். அந்த வெண்ணெயும் கசடு இருக்கும் கொஞ்சம். அதை காய்ச்சும் பொழுது சில வகை கசடுகள் இருக்கும். அது தனியாக பிரிஞ்சிடும், மேலேயே வந்துடும். அதை ஒதுக்கி எடுத்த பிறகு ஒழுங்கான நெய்யை வடிகட்டி வச்சுப்பாங்க. அதுபோல் அந்த கசடையும் எடுத்துடணும். சிவயோகம் அந்த நெய்யின் சுவை போல திகழ்வது சிவ ஞானம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். அரும்பு போன்றது ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது. அதுக்குரிய பருவகாலம் வரும்பொழுது என்ன செய்யும்? முதல்ல துளிரெல்லாம் வரும். துளிர் வந்ததுக்கு அடுத்த நிலையில் மொட்டுக்கள், அதாவது அரும்பு வெளியில் வரும். அந்த அரும்பு என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட அரும்பில் பாருங்கள் எவ்வளவு பெரிய அதிசயத்தை வச்சுருக்கார் ஆண்டவர். அரும்பில் மனம் இல்லை. அரும்பாக இருக்கிற போது அந்த ஒரு அரும்புக்குள்ளே மலர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, மனம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அரும்பாக இருக்கிற போது அந்த மனம் இருக்காது. அந்த அரும்பு போன்றது சரியை. கிரியைன்றது காய் போன்றது. சரியை கிரியை. இப்போது அந்த
அரும்பானது அப்படியே மலருது, மலர் போன்றது. அடுத்தது காயாகுது, அந்த காய் போன்றது யோகம். அரும்பு போன்றது சரியை, மலர் போன்றது கிரியை, காய் போன்றது யோகம், அதோட பழம் போன்றது ஞானம். இப்போ எல்லாருக்கும் மொட்டை போய் எடுத்துக்கிறது இல்லை, மலரை போய் எல்லா மலரையும் பழமாக முடியாது. இப்போ முல்லை மலருதுன்னா அது பழமாக முடியாது. அதோட மணத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அதோட அழகை அனுபவிக்கிறோம், மலரை அனுபவிக்கிறோம். இறைவனுக்கு அதை கொண்டு போய் அந்த மலர்ந்து வர்றப்போ இருக்கிற அந்த மனம் அரும்பில் இல்லை. அது எங்கே இருந்தது இவ்வளவு நேரம்? அந்த அற்புதம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு அற்புதமான அந்த மலர் அதுக்கு உரிய பருவத்தில் அது அரும்பாக இருக்குது, மலருது, காயாகுது, கனியாகுது. அந்த கனி போன்றது தான் ஞானம். அப்படி எல்லாருக்கும் அந்த ஞான கனியை அடையணும் அப்படின்ற ஆசையோட முதல்ல நம்ம அரும்பாக இருந்தாலும் மலரணும், காயாகணும், கனியணும், முதிரணும். நம்முடைய மனம் பக்குவப்படணும். பக்குவப்பட்ட பிறகு தான் கனி கிடைக்கும், ஞானக்கனி. இப்போது இதுக்கு ஒரு அருமையான கதை சொல்லுவாங்க. நம்ம சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் அப்படின்னு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞானக்கனி ஒரு நாரதர் கனி எடுத்துகிட்டு வருவார். அந்த கனியை சாப்பிட சொல்லி கொடுப்பாரு. அவங்க சிவன் என்ன செய்வாங்க, பார்வதி கிட்ட கொடுப்பாங்க. இது திரைப்படத்தில் வர்ற காட்சி. பார்வதி என்ன செய்வாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. இல்லை இதை யாரும் பிரித்து சாப்பிடக்கூடாது, நறுக்கி சாப்பிடக்கூடாது, முழுசாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பந்தயம் வைப்பாங்க. யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது முருகன் முதல்ல மயில் ஏறி கிளம்பிட்டார். அவர் கிளம்பி சுற்றிட்டு வர்றார். மயிலில் ஏறினார், உலகத்தை வலம் வருகிறார். ஆனால் விநாயக பெருமான் என்ன செய்கிறாரு, பேசாமல் உட்காந்துருக்காரு. உட்காந்து, ஏன் போகலையா, நீ சுற்றுறதுக்கு போகலையா, பந்தயத்தில் கலந்துக்கிறது இல்லையா, ஞானக்கனி வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சரி நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அம்மையப்பன்னா என்ன அப்படின்றாங்க. உலகம்னா என்ன, அம்மையப்பன். அப்போது நான் அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றினதாக தானே அர்த்தம் அப்படின்னு கேட்பார். ஆமான்னு சொல்லுவாங்க. இவர் அம்மா அப்பாவை போய் சுற்றி பழத்தை வாங்கிக்குவார். முருகனுக்கு கோபம் வரும். அவர் அங்கே உலகத்தை சுற்றி வந்துட்டு பழத்தை எதிர்பார்த்தாரு. ஆனால் இவர் இங்கேயே சுற்றிட்டு பழத்தை வாங்கிட்டார். அப்போ முருகன் கோவச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு கதையில் காமிப்பாங்க. முருகனுக்கு கோபமும் இல்லை, விநாயகருக்கு மட்டுமே ஞானக்கனி கிடைக்கல, இதை நாரதர் கொண்டு கொடுக்கல, இது ஒன்றுமே தெரியாமல் உமையம்மை பசங்களுக்கு நறுக்கி கொடுக்க சொல்லலை, 2 பேரை எடுத்துக்க சொல்லலை, எல்லாமே ஒரு ட்ராமா. இப்போது நவராத்திரின்னு ஒரு படம், அதில் சிவாஜி என்ன பண்ணுவார், 9 கேரக்டரில் நடிப்பார். ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அந்த ஒவ்வொரு வித்தியாசமான கதாபாத்திரமும் ஒரு மாதிரி நடிக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாளைக்கு சந்திக்க வைப்பாங்க. இப்போது தசாவதாரம்னு ஒரு திரைப்படம் வந்தது. ஒரு நடிகர் தான், கமல்ஹாசன் ஒரு நடிகர் இருப்பார். 10 விதமாக நடிப்பார். ஒவ்வொரு கதாபாத்திரமும் வித்தியாசமானது. அதுக்கேற்ற வேஷம், அதுக்கேற்ற டயலாக், அதுக்கேற்ற நடிப்பு, இப்படி வித்தியாசமான ஒரு ஆள் 9 மாதிரி நடிக்கிறார், 3 பேராக நடிக்கிறார், 5 பேராக நடிக்கிறார், 10 பேராக நடிக்கிறார். ஆனால் ஆண்டவன் இறைவன் உமையம்மையாக, இறைவனுடைய அருள் உமையம்மையாக வருது. இப்போ இறைவனுக்கு என்ன தெரியுமோ அதுதான் உமையம்மைக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது சும்மா கதை. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் விநாயகர். அவரே ஞான வடிவந்தான்.
அந்த பரம்பொருளே உமையம்மையாக நடிக்கிறார். அந்த பரம்பொருளே விநாயகராக நடிக்கிறார். அந்த பரம்பொருளே முருகனாக நடிக்கிறார். உலகுக்கு உணர்த்துறதுக்கு குழந்தைங்களா உலக குழந்தைங்களுக்கு அவர் சொல்கிறார். அவருக்கு எல்லாருமே அவர் குழந்தைங்க தான். உலக குழந்தைங்களுக்கு சொல்கிறார், குழந்தைங்களா, நீங்கள் உலகத்தை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வராது. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய செயல்பாடு திறனுடையதாக இருக்குது அப்படின்னு அர்த்தமே தவிர, இறைவனை அடையிறதுக்குரிய முத்தி அடையிறதுக்குரிய மார்க்கம் அதில் இல்லை. அதனால் எது மெய்ப்பொருள் அப்படின்னு உணர்றது தான் ஞானம். அதை உணர்றத விட்டுட்டு நீ உலகத்தை சுற்றிட்டு வர்றதுனால உனக்கு ஞானக்கனி கிடைச்சிடாது. இதை நமக்கு உணர்த்துறதுக்காக அவங்க ஒரு ட்ராமா போடுறாங்க. சிவன் வேறு, உமை வேறு, விநாயகர் வேறு, முருகன் வேறு. அந்த ஞானக்கனி எங்கே இருந்தோ யாரோ கொடுத்தது, அதை பாகம் போட தெரியாமல் சாப்பிடாம இப்படி பண்ணுறாங்க. கோவிச்சிட்டார் முருகன். எல்லாமே ஒரு கதை. இந்த கதை யாருக்காக? நமக்காக. ஞானக்கனி அடையணும்னா மெய்ப்பொருளை உணரணும். மெய்ப்பொருளை உணர்ந்தால் ஞானக்கனி கிடைக்கும். இதுதான் அவங்க சொல்ல வந்த கருத்து. அது ஒரு சின்ன ட்ராமா மாதிரி போட்டு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு கூத்துன்னா விரும்பி பார்ப்போம், சினிமானா விரும்பி பார்ப்போம், அதையெல்லாம் ரசிப்போம். இதை ரசித்தா, இதுக்குள்ளே இருக்கிற பொருள் புரிஞ்சால் நமக்கு எவ்வளவு பயன்படும். இந்த ட்ராமாவை பெரியவங்க நமக்காக அருளி செய்த இந்த ட்ராமாவை புரிஞ்சுட்டு எல்லாருமே ஞானக்கனி அடையிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மால் என்ன முடியும். எல்லாம் ஒரு நாள் எல்லாரும் கண்ணப்பர் கிடையாது, எல்லாரும் முழு ஞானி கிடையாது. ஆனால் நாம் அந்த நிலையை அடையணுன்ற ஆசை எல்லாருக்கும் வரலாம், யாருக்கும் வரலாம். எவ்வளவு மோசமாக இது வரைக்கும் வாழ்ந்தாலும் அதை பற்றி இறைவனுக்கு கவலை இல்லை. ஒரு பன்னிக்குட்டிக்காக தன்னை போய் பன்றியாக மாற்றிட்டு பால் கொடுக்குறவர். எந்த ஒரு உயிரினம் வருந்தி அழைச்சாலும் அதுக்காக போய் உதவி செய்யக்கூடியவர் இறைவன். அவரை கூப்பிடணும். அழுகுற குழந்தை பால் குடிக்கணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஞானசம்பந்த பெருமான் அழுதார், பால் கிடச்சிது. நாமெல்லாம் அழலையே, நமக்கு அழத் தெரியலையே, தேவை கருதி அழறோம். ஞானம் வேணும்னு யாரும் அழலை. அந்த மாதிரி அழுகிற குழந்தை பால் குடிக்கும் அப்படின்ற கிராமத்து பழமொழிக்கு ஏற்ப நமக்கும் அழ தெரியணும், அழ கற்றுக்கணும். அதே மாதிரி பால் நமக்கும் கிடைக்கும். ஆண்டவர் ஞானசம்பந்தருக்கு மட்டும் பால் நிறச்சி வச்சில்லை, எல்லாருக்கும், இந்த உலகம் முழுசும் அனைத்து உயிர்களுக்கும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார். நாம் தயாராகணும் அப்படின்னு சொல்லி இந்த யோக நிலைகள் நம்ம சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. நிறைய யோகங்களை பற்றி சொல்கிறாங்க. அம்பிகா யோகம், அடயோகம், அப்படி எத்தனை யோக வகைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லி இதுலேயும் இதனால் ஒன்றும் இல்லை, இதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு கடைசியாக ஒரு பாடலில் கொண்டு வந்து, அன்பினை பெருவாயாகிற அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், உன்னுடைய வினைகள் எல்லாம் ஓடி போயிடும், துயரம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் முடிப்பாங்க. அதுபோல் எல்லா யோகங்கள் இருந்தாலும் எல்லாமே தேவைதான். ஒவ்வொருத்தருடைய மனப்பக்குவம், வாழ்க்கை முறைகள், சூழ்நிலைகள், வினைகள் எல்லாமே வேறு வேறு. ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கேருந்து நம்ம எப்படி இந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கணும் அன்பர்கள், அடியார்கள். அப்போ தான் எல்லாரும் அந்த பரகதி, முத்தி, மோட்சம் அப்படின்ற சொற்களுக்கு நம்ம அணுக்கமாகணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு, இந்த நல்ல விஷயங்களை காதில் வாங்குகிற ஒவ்வொருத்தர் திருவடியும் பணிஞ்சு வணங்குற. வாழ்க வளமுடன். வாழிய நாடும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடல் கருத்தோடு சந்திப்போம்.